அன்புள்ள மாணவர்களே வணக்கம். கற்கண்டு மயங்கொலிகள் இயல் 2 8ஆம் வகுப்பு. இக்காணொளியில் மயங்கொலி என்றால் என்ன, தமிழில் மயங்கொலிகள் எவை, ந ந ந என்னும் மயங்கொலிகள், ல ழ ழ என்னும் மயங்கொலிகள், ர ர என்னும் வேறுபாடுகள் மயங்கொலிகள், மயங்கொலிகளின் பொருள் வேறுபாடுகள், பயிற்சி வினாக்கள் ஆகியவற்றை விளக்கமாக பார்க்க உள்ளோம். மனம் மனம் மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். அவற்றை உச்சரிக்கும் போது இரண்டும் ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் இடையில் பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். இவ்வாறு உச்சரிப்பதில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும், நுண்ணிய வேறுபாடாக இருக்கும். அப்படி இருக்கின்ற ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அந்த மயங்கொலிகள் தான் தமிழில் 8 மயங்கொலிகள் உள்ளன. அதாவது ந ந ந என்று சொல்லக்கூடியது, ல ழ ழ என்று சொல்லக்கூடியது, ர ர என்று சொல்லக்கூடியது. இந்த 8 எழுத்துக்களும் மயங்கொலிகள் ஆகும். இந்த படங்களை பாருங்கள். இந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். 3 சுழி நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது இந்த 3 சுழி நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த 3 சுழி நகரம் பிறக்கிறது. அண்ணா நா என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக 2 சுழிகளுடைய நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை ந என்று சொல்லக்கூடியது. அது 3 சுழி நடுப்பகுதி, இது முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது. ந ந என்று சொல்வது. என்று சொல்கிறது. அடுத்ததாக தன்னகர நா என்று சொல்லக்கூடிய நகரம். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் தன்னகர நகரம் பிறக்கிறது. இவ்வாறு தான் இந்த 3 நகரங்கள் பிறக்கின்றன. அவற்றுக்கு இடையே உள்ள இந்த நுண்ணிய வேறுபாடுகளை நாம் அடிக்கடி உச்சரித்து பழக வேண்டும். இவற்றினுடைய இணை எழுத்துக்களை பாருங்கள். டானா, அது டன்னகரனா என்று நாம் சொல்லுகிறோம் உள்ள அந்த நகரம், இது இணை எழுத்துக்களாகும். தன்னகரனா, இத்து இன்னு தன்னகரனா என்று அதை சொல்லுகிறோம், அதனுடைய இணை எழுத்தாகும். இருசுழி நகரம், அது ரன்னகரனா என்று சொல்வார்கள், அதனுடைய இணை எழுத்து அது. எனவே இந்த இணை எழுத்துக்களையும் நாம் இங்கு அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த இணை எழுத்துக்களோடு தான் அந்த சொற்கள் சேர்ந்து வரும். அதனால் அவற்றின் இணை எழுத்துக்களை நாம் இங்கே முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது டானா என்று சொல்லக்கூடியது. அந்த டகரத்தை அடுத்து இந்த 3 சுழி நகரம் வருவதனால் அதை டன்னகரனா என்று சொல்கிறோம். அடுத்ததாக தகரத்தை எடுத்து, தகரம் என்றால் தக எழுத்தை அடுத்து நகரம் வருவதால் அதை தன்னகரம் என்று அழைக்கிறோம். இறுதியாக வல்லின ரகரம் ரா என்று சொல்லக்கூடியது. ரகரத்தை அடுத்து இந்த நகரம் இருசுழி நகரம் வருவதால் அதை ரன்னகரம் என்று அழைக்கின்றோம். எப்படி பாருங்கள். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் 3 சுழி நகரம் தான் வரும் சொற்களில். ஏன் இதை பற்றி நாம் இங்கு விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ட என்னும் எழுத்துக்கு முன் 3 சுழி நகரம் தான் வரும், வேறு நகரங்கள் வாரா. கண்டம் என்று சொல்லும்போது டாவுக்கு முன்னால பாருங்க 3 சுழி நகரம் வந்திருப்பதை பார்க்கலாம். அவ்வாறு வண்டி என்று சொல்லும்போது டகரத்துக்கு முன்னால 3 சுழி நகரம் வந்திருப்பதை பார்க்கலாம். நண்டு என்று சொல்லும் போதும் டுகரத்துக்கு முன்னால 3 சுழி நகரம் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். வேறு நகரங்களை அங்கு இட்டு எழுதினால் அது எழுத்து பிழையாக ஏற்படும். அவ்வாறே வல்லின ரகரம் என்னும் எழுத்துக்கு முன் இருசுழி நகரம் தான் வரும், மற்ற நகரங்கள் வாரா.
மன்றம். மன்றம் இந்த நகரத்துக்கு முன்னால இருசுழி நகரம் வந்திருப்பதை பார்க்கலாம். நன்றி, ரீக்கு முன்னால இருசுழி நகரம் வந்திருப்பதை பார்க்கலாம். கன்று, ரூக்கு முன்னால அந்த இருசுழி நகரம் வந்திருப்பதை பார்க்கலாம். மேலும் தா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் எழுத்து வரும். அதாவது அதான் தன்னகரனா என்று நாம் சொல்லுகிறோம். தந்தம், தந்தம் தகரத்துக்கு முன்னால இன் வந்திருப்பதை பார்க்கலாம். பந்து துகரத்துக்கு முன்னால இன் வந்திருப்பதை பார்க்கலாம். சந்து என்று சொல்லும் போது தூக்கு முன்னால இன் வந்திருப்பதை பார்க்கலாம். எனவே இவை இணை எழுத்துக்களாகும். இந்த இணை எழுத்துக்கள் சொற்களில் இவ்வாறு தான் வரும். இவற்றை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் எழுதும்போது நிறைய பிழைகளை செய்து விடுவோம். அடுத்ததாக முச்சுழி நகரம், இருசுழி நகரம் இவற்றின் வேறுபாடு, பொருள் வேறுபாடு பாருங்கள். 3 சுழி நகரம் வரவேண்டிய இடத்தில் 2 சுழி நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபாடு என்பது ஏற்படும். அதாவது 3 சுழி நகரம் வரவேண்டிய இடத்தில் இருசுழி நகரத்தை ஏற்படுத்தினால் பொருள் வேறுபாடு ஏற்படும். பாருங்கள், வானம் என்றால் வெடி, வெடிமருந்து, வெடிப்பொருட்கள் வானம் என்று சொல்ல, அங்கு வரும்போது 3 சுழி நகரம் வரும். 2 சுழி நகரம் அங்கே எழுதினால் வானம் என்று அங்கே அது ஆகாயத்தை குறிக்கும். வான வேடிக்கை என்று சொல்லும்போது அங்கே 3 சுழி நகரத்தை இட்டு எழுத வேண்டும். வானம் என்று சொல்லும்போது ஆகாயம் என்ற பொருளை சொல்லும்போது 2 சுழி நகரம் வரணும். அடுத்ததாக பனி. பனி என்று சொல்லும்போது வேலை. 3 சுழி நகரம், அந்த 3 சுழி நகரத்தை உடைய நீ வந்தானா அது வேலையை குறிக்கும். 2 சுழிகளை உடைய நீ வந்தால் அது பனி, குளிர்ச்சியை குறிக்கும். பனிக்காலம் என்று சொல்கிறோம், குளிர்ச்சியை குறிக்கும். எனவே எந்தெந்த நகரங்களை எங்கெங்கு இட்டு எழுத வேண்டும், அவற்றின் பொருளறிந்து எந்த நகரத்தை இட்டு எழுத வேண்டும் என்பதை நாம் சரியாக இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக லகர, லகர, ழகர எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். லகரம். நாவின் இரு பக்கங்கள் தடித்து பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. நா என்றால் அந்த நாவின் இரு பக்கங்கள் தடித்து பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. ல என்று சொல்லக்கூடிய லகரம் தோன்றுகிறது. அடுத்ததாக பெரிய லா என்று சொல்லக்கூடியது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவது அல்லா. மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றுகிறது. லா என்று சொல்கிறது. எல் என்று சொல்லக்கூடியது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அந்த லகரம் தோன்றுகிறது. அடுத்ததாக தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றுகிறது. நாவின் நுனி மேல் நோக்கி வருடுவதால் ழகரம் தோன்றுகிறது. தமிழுக்கே உரித்தான சிறப்பு ஒலி இந்த ஒலி. அதனால் இது சிறப்பு ழகரம் என்று சொல்கிறார்கள். இதை என்ன சொல்லுவாங்க? சிறப்பு ழகரம் என்று கூட சொல்வார்கள். தமிழின் சிறப்பு ழகரம். இதனுடைய பொருள் வேறுபாடுகளை பாருங்கள். 1. விலை என்று சொல்லக்கூடியது. விலை என்றால் அது விலை, பொருளின் விலை, பொருளின் மதிப்பை அது கூட்டுகிறது. இவற்றின் விலை என்ன என்று சொல்லும்போது வருகின்ற அந்த விலை. அங்கே வேறு லகரம் இட்டு நாம் எழுதினால் விளைதல், விளைவித்தல் என்ற பொருள் வரும். அங்கு உண்டாக்குதல் என்ற பொருள் அங்கே வரலாம். விலை, விலை என்று. அடுத்ததாக விழை என்று எழுதினால் விரும்புதல். விழைதல் என்றால் விரும்புதல் என்று பொருள். அங்கு விழை என்று சொல்லும்போது விரும்பு என்ற பொருள் வருவதை பார்க்கலாம். எனவே இந்த லகரங்களை எங்கே இட்டு எழுத வேண்டும் என்பதை நாம் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இலை. செடியின் இலையை குறிக்கும். செடியில் இருக்கின்ற இலைகளை அது குறிக்கும். இளைஞன், இளைய, இளைய பாரதம் என்று சொல்லுகிறோம். அங்கு வருகின்ற இல்லை, லை, மெலிந்து போதல் என்ற பொருளை தருகிறது. இளைத்து விட்டான் என்று சொல்லும்போது அங்கு மெலிந்து விட்டான் என்ற பொருள் வருவதை பார்க்கலாம். அடுத்ததாக இழை என்று சொல்லக்கூடியது. இது நூல் இழையை குறிக்கிறது. இழைத்தல், இழை என்று சொல்கிறோம். நூல் இழை குறிக்கும். அதாவது அல்லது கட்டைகளை நாம சரி செய்யும் போது இழைப்பார்கள், அதையும்
இழைத்தல் என்று சொல்வார்கள். அதை குறிக்கும். எனவே இங்கும் எந்த லகரத்தை இட்டு எழுத வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். முறையான இடத்தில் முறையான லகரத்தை இட்டு எழுத வேண்டும். இல்லை என்றால் பொருள் மாறுபட்டு பொருள் பிழை ஏற்படும். அடுத்ததாக ரகரங்கள். இடையின ரகரம் தோன்றும் முறை பாருங்கள். நாவின் நுனி ர, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை, மேல் அன்னத்தினுடைய முதல் பகுதியை, நுனி பகுதியை தொட்டு வருடுவதால் நகரம் தோன்றுகிறது. நாவின் நுனி ர, ர, நாவின் நுனி இர் என்று சொல்லக்கூடியது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் அந்த ரகரம் தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்பார்கள். இதை இடையின ரகரம் என்று என்ன, இது இடையின எழுத்துக்களில் ஒன்று. ஆக நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. அடுத்ததாக வல்லின ரகரம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால், நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. ரகரம் தோன்றுகிறது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்று சொல்வார்கள். இவற்றின் வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். மேற்காணும் மயங்கொலிகளை சரியாக உச்சரிக்காவிட்டால் கேட்பவர் தவறாக பொருள் கொள்ளும் நிலை ஏற்படும். எனவே இவற்றை சரியாக நாம் உச்சரிக்க வேண்டும். ஏரி என்று சொல்லும்போது, ஏரி என்பது நீர்நிலையை குறிக்கும். ஏரி சென்றான் என்று சொல்லும்போது மேலே ஏறி சென்றான் என்ற பொருளை குறிக்கும். எனவே இந்த வேறுபாடுகளை நாம் அறிய வேண்டும். அடுத்து கூரை, வீட்டின் கூரை, வீட்டின் கூரை மேல் சேவல் உள்ளது என்று சொல்லும்போது கூரை என்பது வீட்டின் மேற்பகுதியை குறிக்கிறது. வீட்டின் கூரை பகுதியை அது குறிக்கிறது. கூரை, கூரை புடவை என்றும் சொல்வார்கள். புடவையை குறிது. கூரை, கூரை வல்லின் ரகரம் வரும்போது அது புடவையை குறிக்கிறது. ஆக இங்கும் நாம் இந்த இரண்டு எழுத்துக்களின் வேறுபாடுகளை உணர்ந்து எழுத வேண்டும். அடுத்ததாக பயிற்சி வினாக்கள். 1. சிரம் என்பது கோடு, தலை, தலை. இதில் எது சிரம் என்பது எதையை குறிக்கும்? தலையை குறிக்கும். அதாவது முதலில் வருகின்ற தலை சரியானது. இலைக்கு வேறு பெயர், இலையின் வேறு பெயர் தலை, தழை. தழை என்பதுதான் சரியான விடை. வண்டி இழுப்பது, வண்டியை இழுப்பது. காலை, காளை, காளை மாடு என்று சொல்கிறோம். எனவே இங்கு காளை என்பது இரண்டாவதாக வந்துள்ள காளை என்பது சரியான விடை. 4. கடலுக்கு வேறு பெயர், கடலுக்கு வேறு பெயர் பறவை, பறவை. பறந்த என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்த பறவை என்பது. எனவே முதலில் உள்ள பறவை சரியான விடையாகும். பறந்த என்று அதற்கு பொருள். பறவை வானில் பறந்தது. இங்கே முதலில் வந்துள்ள பறத்தல் என்பதுதான் சரியானது. பறவை வானில் பறந்தது என்பது சரியானது. கதவை மெல்ல திறந்தான், திறத்தல். கதவை மெல்ல திறந்தான், திறத்தல் என்று முதலில் வந்துள்ள திறந்தான் என்பதுதான் சரியான விடை. 7. பூ டேஸ் வீசும், பூ மனம் வீசும். மூன்றாவது சுடி நகரம் வந்துள்ள மனம்தான் சரியான விடை. புலியின் கோடு சிவந்து காணப்படும், புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். இங்கு புலியின் கண் சிவந்து காணப்படும். இங்கு கண் என்பது 3 சுழி வந்துள்ள கண் தான் சரியான விடை. குழந்தைகள் டேஷ் விளையாடினர், குழந்தைகள் கோடு விளையாடினர். பந்து என்பது சரியானது, பந்து என்று வராது. எனவே தன்னகரனா வந்துள்ள பந்து சரியான விடை. 10. வீட்டு வாசலில் டேஷ் இட்டனர், வீட்டு வாசலில் கோடு இட்டனர். இங்கு கோலம் இட்டனர். இதில் எதிர் வர வேண்டும் என்றால் கோலம், லம் என்று சொல்லக்கூடிய மேல் நோக்கிய லகரம் கோலம் வர வேண்டும். கோலம் வரக்கூடாது, கோலம் வர வேண்டும். அதனால் அது மேல் நோக்கிய லகரம் வந்துள்ள கோலம் சரியான விடையாகும். அடுத்ததாக தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. தொடர்களில் உள்ள
மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுத வேண்டும். பொருளுக்கு ஏற்றாற் போல அந்த தொடர்களை புரிந்து கொண்டு அதில் பிழைகள் இருக்கும், அதை திருத்தி எழுதுதல். பாருங்கள், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் 2 சுழி நகரம் வர வேண்டும். வீட்டு தோட்டத்தில் தப்பு இல்லை, மலர்கள் பிழை இல்லை, மனம் வீசின, மனம் என்பதில் 3 சுழி நகரம் வர வேண்டும். எனவே என் வீட்டு தோட்டில் மலர்கள் மனம் வீசின என்பது சரியானதாகும். 2, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழா என்று வரணும், லா வரக்கூடாது, ழா வர வேண்டும், அது சரியானது. சென்றனர் என்பதில் 3 சுழி நகரம் வரக்கூடாது, 2 சுழி நகரம் தான் வர வேண்டும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர் என்பது சரியானது. 3வதாக, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் என்று வர வேண்டும், வாழைப்பழம் என்று வரக்கூடாது. உடலுக்கு மிகவும் நல்லது, நல்லது எந்த லா வந்ததோ அந்த லா தான் மறுபடியும் ஒலிக்கும். நல்ல, நல்ல என்பது மேல் நோக்கிய லா வர வேண்டிய இடம். அந்த மேல் நோக்கிய லா முதலில் வந்துள்ளது, அடுத்ததாக கீழ் நோக்கிய லா இவ்வாறு வரக்கூடாது, அதுவும் தவறானது தான். எனவே இரண்டுமே மேல் நோக்கிய லகரமாக அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. ஆக வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பது சரியான விடையாகும். இதுவரை இக்காணொளியில் மாணவர்களே, மயங்கொலி என்றால் என்ன, தமிழில் மயங்கொலிகள் எவை, நகர, நகர, நகர என்னும் மயங்கொலிகள், லகர, லகர, ழகர என்னும் மயங்கொலிகள், ரா, ரா என்னும் வேறுபாடுகள், மயங்கொலிகள், மயங்கொலிகளின் பொருள் வேறுபாடுகள், இறுதியாக பயிற்சி வினாக்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக நாம் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவடைகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.